பேர் அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய திரு முனைவர் கண்ணப்பன் அவர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பள்ளிக்கல்வித்துறையில் இயக்குநராக 3 முறை இருந்து பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி துறைக்கு மட்டுமின்றி அரசுக்கும் நல்ல பெயர் ஈட்டி தந்து தம்முடைய கனிவான அணுகுமுறையாலும் எல்லோரையும் எளிதில் அணுகும் ஒரு தன்மையாலும் துறையில் மட்டுமின்றி துறைக்கு அப்பாலும் பல்வேறு தரப்பினரும் நல்பெயர் பெற்றவர். அப்படிப்பட்ட பெருந்தகையாளர் இப்போது உங்களுக்காக மாணவர்களுக்காக சிறப்புரை வழங்கியிருக்கிறார். இந்த மாதத்தோடு பணியிலிருந்தும் ஓய்வு பெற இருக்கிறார். உங்கள் அத்துணை பேரின் சார்பாகவும் அவர்களுடைய பணி ஓய்வு காலம் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நல்ல உடல் நலத்தோடவும் நீண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து அன்னாரை உங்களுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அவ்வை பிராட்டியார் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது, வேழம் உடைத்து மலைநாடு மேதக்க சோழ நாடு சோறு உடைத்து புழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்று பாரதம் பாடிய பெருந்தேவனார் பெரிய புராணமும் பெரிய புராணத்தை பாடிய சேர்க்கையாரும் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகரும் வைணவ ஆச்சாரியாக இருந்து நேரடியாக கடவுளை மக்களுக்கு தொடர்பு கொண்டு பெரிய ஆச்சார் ராமானுஜரும் வெண்பாவில் வல்ல புகழேந்தியும் முதல்ல பெரிய சான்றோர்களை கொண்டதுதான் தொண்டை நாடு. அந்த தொண்டை நாட்டினுடைய வரிசையில் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஒரு மூத்த தமிழ் அறிஞர் தான் இங்கே வீற்றிருக்கக்கூடிய மங்களங்கிழார் என்றால் அது மிகையாகும். அந்த மங்களங்கிழார் உருவாக்கப்பட்ட குருராயப்பேட்டை, பதுட்டூர்பேட்டை போன்ற பகுதிகளில் நிறைய தமிழ் ஆசிரியர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த பகுதிக்கு கல்வி கண்ணை திறந்து கல்வியில் சிறந்து இந்த பெரியவர்லாம் வந்திருக்காங்க. 75 வயசு 80 வயசு 90 வயசு எல்லாம் அவர்களுக்கெல்லாம் அந்த தமிழை கொடுத்தவர் தான் அவர். அந்த வகையில் மங்களங்கிழார் பெயரில் தாங்கிய மங்களங்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெறுகின்ற பரிசளிப்பு விழா மற்றும் பாராட்டு விழாவில் இங்கே அன்புக்குரிய நண்பர் சகோதரர் குப்புசாமி அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு அரசியல் அமைப்பினுடைய தமிழகத்தினுடைய மாநில தகவல் மையத்தினுடைய மாநில தகவல் ஆணையர்களாக நம் மதிப்பிற்கும் போற்றுவதற்குரிய அன்பிற்குரிய திரு விபிஆர் இளம்பரதி அவர்களும் அன்பிற்குரிய திரு CM நடேசன் அவர்களும் இங்கே வருகை புரிந்து உங்களுக்கெல்லாம் நல்ல கருத்துகளையும் வாழ்த்துறைகளையும் வழங்க முன் வந்திருப்பதற்கு துறையின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் குப்புசாமி என் நண்பரின் சார்பாகவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை ஈடுபடும் பொதுமக்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்றுதான் பல ஆண்டுகளாக இந்த ஆண்டு விழாவை நடத்துகின்ற போதெல்லாம் மதிப்பிற்குரிய காவல்துறை துணைத் தலைவர் நமது நண்பர் நம்மோடு மூத்த சகோதரர் எங்களுக்கெல்லாம் குப்புசாமி எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து காவல்துறையில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு அடக்கமான மனிதர், அந்த சவுண்டே கேட்காம இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஆனால் பல சவுண்டுகளை அடக்கியவர் என்று சொன்னால் அது மிகையாகும். ரொம்ப அற்புதமாக முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையாரோடு அவர்கள் அந்த நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி ரொம்ப அற்புதமாக அந்த பணியில சிறப்பு சேர்த்தவர். குறிப்பிட்டதை போல குடியரசுத் தலைவருடைய பதக்கத்தை பெற்றவர். நம்ம பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியா இருக்கும், ஆனால் பல விருதுகளையும் வெற்றிகளையும் பெற்று நம்மோடு இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அதெல்லாம் உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இந்த அளவுக்கு குறிப்பிடுவதற்கான காரணம் என்னன்னா, ஏற்கனவே குப்புசாமி அவர்கள் சொன்னதை போல எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்களை போல நீங்க பின்னாடி யாராவது ஒருவர் வந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அங்குதான் இருக்குது என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் அந்த வகையில் அன்பு குழந்தைகளே, அறநெறிச்சாரத்தினுடைய ஒரு பகுதியில் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பிறப்பு ஆயினும் ஏமாப்பொருவருக்கு மக்கட் பிறப்பில்லை, அப்பிறப்பில் கற்றதும் கற்றவை கேட்டதும் கேட்டதும் நிற்றலும் கூடப்பெறும். கற்றலும் கற்றவை கேட்டலும்
கேட்டதன் கண் நிற்றலும் கூட பெரியன் அப்படின்னு சொல்றாங்க. இதையே தான் பின்னாடி வந்த திருவள்ளுவர் ரொம்ப இன்னும் சுருக்கமா எளிமையா புரியுற மாதிரி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஏன்னா ஒரு கல்வியை ஒரு குழந்தைக்கு தந்து விட்டோம்னா அந்த கல்வியின் மூலமாக உயர்ந்து கற்றதன் வழியை நடத்துதல். அதுதான் அன்பு சார் குப்பிசாமி பேசுகிறது நல்லா சொன்னார். இந்த துறையில அல்லது இதே படிப்புல படிச்சவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கலாம். அது எம்ஏ பிஎல்லாம் இருக்கலாம், எம்ஃபில் பிஹெச்டி நாங்களாம் நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, ஆனா அவையார் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, கடல் அளவு உலக அளவுச்சு. அந்த வகையில தினந்தோறும் எந்த ஒரு மனிதன் கற்றுக்கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு வாழ்க்கையிலே வெற்றி தானாக தேடி வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் ரொம்ப பாண்டியன் சார் ரொம்ப அற்புதமா 2 ஆணையர்களை பற்றி சொன்னாங்க. திருநெல்வேலி அருகாமையில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. அவங்க அப்பா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிலிருந்து உருவாகியவர். நடேசன் சார் ஒரு சின்ன குக்கிராமத்துல இருந்து நம்மளை போல படிச்சு முன்னேறியவர். அவங்க எல்லாமே படிக்கின்ற காலத்துல பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல தங்கி நாமும் முன்னேற வேண்டும் என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறதான் மேடையில் இருக்கிறோம். ஏன்னா அன்பு குழந்தைகளை, மாணவ செல்வங்களை, ஆசிரியர்களை, இது போன்ற உயர்ந்த அதிகாரிகளை, உயர்ந்த எண்ணங்களை கொண்ட நல்ல மனிதர்களை உருவாக்குவதுதான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்கு. குபிசாமி 2 சொன்னாங்க, புக்கை ஒன்று ஆயுதம்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆயுதமாக மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, அறியாமை என்னும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா கல்வி ஒன்றுதான் மிகப்பெரிய ஆயுதம் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே நீங்கள் நன்றாக கல்வி கற்பீர்களானால் அந்த கல்வியின் மூலமாக இந்த உலகத்தையே நீங்கள் வெல்லலாம் என்பதுதான் அனைவருடைய கருத்தாக காணப்படுகிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, பாரதியார் ஒரு பாடல்ல சொல்றார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதின் முன் பணியே போல நன்னிய முன் நசித்தல் வேண்டும் அண்ணா என்று பாரதியார் அவர்கள் காளி அன்னையை பற்றி பாடுகின்ற போது சொல்றார். ஏன்னா அன்பு குழந்தைகளே, இதுல முதல் 2 வரிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். எனவே நீங்கள் எதுவாக வேண்டும் என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுவதை போல கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். என்னவாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதுவாக மாறுவதற்கு முதல்ல உங்களுடைய எண்ணங்களில், மனதிலே அது இருக்கணும். அது இருக்கின்ற போது திண்ணிய நெஞ்சம் என்ன சொல்லலாம், உறுதியா இருக்கணும். அந்த உறுதியோடு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னா குழந்தைகளுக்கு அன்பு மாணவர்கள் ஆசிரியர்களோடு இணைந்து உங்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் காட்டுகின்ற அந்த வழிமுறைகளோடு நீங்கள் நன்றாக படிப்பீர்களானால், எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை என்னன்னா, இந்த பகுதியில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியன் சார் நாங்களாம் ஒரே ஸ்கூல்ல டீச்சராக எங்களுக்கு முன்னாடி அவர் முதல்ல ஆஃபீஸராக போனார். அதுக்கு பின்னாடி நாம் போனோம். நம்மை பார்த்து அதுக்கு பின்னாடி குப்பிசாமி அவர்கள் வந்தாங்க. எனவே இது போன்ற பல உயர் அதிகாரிகள் நம்முடைய பகுதிகளில் இருந்து வருகின்றார்கள் என்றால் அதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லை. இன்னைக்கு ஒரு 90 வயசு, 70 வயசு, 80 வயசு பெரியவர்கள் எல்லாம் இங்கே இந்த விழாவை நடத்துவதற்கு நன்கொடைகளாக 1000 ரூபாய் முதல் 50,000 வரை, 1 லட்சம் வரை கொடுத்து இதை நடத்திட்டு இருக்காங்க. குபிசாமி அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 5 பேர் 10 பேர் தான் பரிசு வாங்குவாங்க. ஏன்னா அந்த பரிசு கொடுக்க வேண்டும் என்றே அது 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு 100கணக்கான பரிசுகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த பரிசுகள் சிறியதாக இருந்தாலும் கூட உங்களுடைய மனதிலே மிகப்பெரிய விதையை விதைக்கும் என்ற உயர்ந்த எண்ணம் தான் இந்த பெரியோர்களுக்கெல்லாம். இந்த விதையின் மூலமாக நீங்கள் விருட்சமாக மாறி இந்த பகுதி மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் தொண்டாற்றக்கூடியவர்களாக நீங்கள் வருவீர்களானால் அதை விட மிகப்பெரிய சிறப்பு எதுங்க. அப்படி எண்ணி பாராட்டி போற்றியவர் தான் மங்களங்கிழார். அவர் ஏதோ இந்த கிராமத்து மக்களுக்கோ, அம்மையார் குப்பம் கிராமத்து மக்களுக்கோ, பொதுப்பேட்டை கிராமத்து மக்களுக்கோ இவரெல்லாம் திருப்பி நமக்கு ஏதோ செய்வார்கள் என்று அவர்கள் இங்கே தங்கி தமிழை சொல்லிக் கொடுக்கவில்லை. கிடைத்த தென்னையிலே படுத்துக்கொண்டு விருப்பமுள்ள மாணவர்கள் எல்லாம் தேடி பிடித்து அவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து இந்த பகுதியிலே இருப்பவர்களெல்லாம் தமிழ் ஆசிரியர்களாக உருவாக்கி
மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கின்றார்கள். எனவே உருவாக்குகின்ற போது இந்த பகுதியினுடைய போராட்டத்திற்காக, வட எல்லை போராட்டத்திற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு உழைத்தவர்கள். அந்த வகையில அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய நீங்கள் இன்று இந்த பள்ளி 2 பள்ளிகளாக, அரசு ஆண்கள் பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி என்று மாணவர்களை எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரிந்து இங்கே இருந்தாலும் கூட அனைவருமாக இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு விழாவை பொறுத்தவரை இணைந்தே செயல்படுவது பாராட்டுக்குரியது. ரொம்ப சிறப்பு அம்சம், அன்பு சகோதரர் குருசாமி அவர்கள் இந்த பெரியவர்கள் எல்லாம் போட்டு ஒரு கயிறுல கட்டி, அன்பு என்னும் கயிறால கட்டி பிணைந்து அவர்களை தொடர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களோடு இணைந்து மிகப்பெரிய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு குழந்தைகளை, நான் நினைக்கின்ற காரியத்தை நீங்கள் எல்லாம் சாதிக்க வேண்டும் அப்படின்னா முயற்சி வேணும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்வார்கள். அந்த வகையில நீங்கள் நல்ல முயற்சியை எடுத்துக்கொள்வீர்களானால் நீங்கள் எல்லாம் சாதனை படைக்கக்கூடிய குழந்தைகளாக, சாதனை படைக்கக்கூடிய மனிதர்களாக, அப்படி சாதனை படைக்கிறதுக்கான ஒரு முன் உதாரணம் தான் இந்த புத்தகம். எந்த ஒரு கல்வியும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆசிரியர் வேண்டும், ஒரு குரு வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவினுடைய முன்னிலையில நாம முன்னேற வேண்டும் அப்படின்றதுதான். நிறைய இடத்துல பார்த்தோம்னா மகாபாரதத்துல ஏகலைவன் என்ற ஒரு மாணவன் குருவை உருவகமாக அமைத்து அதன் மூலமாக வில்வித்தையிலே பயிற்சி பெற்றார். குரு எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் கூட குருவை நினைத்தாலே முக்தி பெற முடியும் என்பதற்கு மிக உயர்ந்த உதாரணம் தான் ஏகலைவன். எனவே ஆசிரியர் பெருமக்கள் சொல்கின்ற கருத்துக்களை நீங்கள் முழுமையாக உள்வாங்கி இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் பெரிய சாதனை படைக்கக்கூடியவர்களாக மாறும். நம்ம ஒரு காலத்துல புத்தகமும் பிளாக் போர்டும் மட்டும்தான் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் இருந்தது. இன்றைக்கு அரசானது 22,931 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறையை கொண்டு வந்திருக்கோம். 8000 பள்ளிகளில் ஐடி லேப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆண்டுல டிஎன் ஸ்பார்க் என்று சொல்லக்கூடிய புதிய பாடத்திட்டம் வருகின்றது. எனவே நவீன நடைமுறைகளுக்கு ஏற்ப அரசு மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்குறைய 1,24,00,000 மாணவர்கள் நம்முடைய பள்ளி கல்வித்துறையில படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 55,000 பள்ளிகள் செயலாற்றி கொண்டிருக்கிறது. 5.5 லட்சம் ஆசிரியர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய துறை. அதனால்தான் நாங்கள் இந்த மிகப்பெரிய துறையில இருக்கும்போது சில நேரங்களை கிணறுகின்ற போது எல்லாவற்றுக்கும் உரிய காலத்துல பதில் கொடுக்க முடியாம ஆணையர்கிட்ட போய் அப்பப்போ சாரி கேட்டுட்டு வருவோம். நம்மையும் கூட ஆணையரை எங்களுடைய அலுவலக நண்பர் ஒருவர் சரியாக அந்த அலுவலகத்தில் நடைபெறாததுக்காக நம்மளை அழைத்திருந்தார்கள். அப்போது நம்மை பெயரை கேட்ட உடனே தொலைபேசியில் பேசி தயவுசெய்து நீங்கள் வர வேண்டாம், அவருக்கு அறிவுரை மட்டும் வழங்குன்னு சொல்லி மிகப்பெரிய மனதோடு இளம்பரதி அவர்கள் அங்கே அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய மனசு. எனவே நடத்தை என்பது ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனை கற்றறிந்த அறிஞர்களாக மாறினாலும் கூட அந்த பண்பு இருக்கு பாருங்க, அந்த பண்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஏன்னா அன்பு குழந்தைகளே, இவர்களை போல மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாநில ஆணையர், நம்முடைய டிஐஜி சார், மேடையில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், சிஓ புதுசாக வந்திருக்காங்க மோகனா, அவங்க ரொம்ப அற்புதமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மிக சிறப்பாக பணியாற்றுவதாக ஒவ்வொரு நாளும் அங்கே கிடைத்து கொண்டிருக்கின்றது. இங்கே பேசுகின்ற ஆசிரியர் கூட NMMS அதிக தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக நல்ல வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். இது போன்ற அலுவலர்கள் பணியாற்றுகின்ற போது கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த கல்வியின் மூலமாக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் டாக்டர் அப்துல் கலாமுடைய கனவு. இந்தியா வல்லரசாக நாடாக மாற வேண்டும் என்றால் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அறிவில் அறிஞர்களாக, வல்லுநர்களாக, பொறியாளர்களாக, ஆட்சியாளர்களாக, IPS அதிகாரிகளாக, IAS அதிகாரிகளாக, மக்கள் பிரதிநிதிகளாக நீங்களெல்லாம் வர வேண்டும் என்ற எண்ணம் என்றால் அதற்கு கல்வியும் ஒரு உறுதுணையாக உங்களுக்கு அமையும். கல்வியின் மூலமாக உங்களுடைய உயர்ந்த நிலைக்கு செல்கின்ற போது உங்களுடைய பொருளாதார நிலை மாறும், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறும், உங்கள் குடும்பத்தின் மூலமாக அடுத்த ஜெனரேஷன் அடுத்த நிலைக்கு செல்லும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனவே இப்படி ஒவ்வொரு நாடும் அல்லது ஒவ்வொரு கிராமம், இது போன்ற குக்கிராமங்கள் எல்லாம் உயர்கின்ற போது நாடு செம்மையடையும். நாடு செம்மையடைகின்ற போது உலக அளவில் இந்தியாவுடைய பெருமையும் தமிழகத்தின் பெருமையும் மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி, அன்பு குழந்தைகளே, உங்களுடைய சாதனை படைப்பதற்கு வானமே எல்லை. இதுக்கு தனியா ஒரு லிமிட்லாம் கிடையாது. நீங்க அந்த எல்லை வரைக்கும் உடைக்கணும், ஒரு இலக்கை நோக்கி. அதுதான் விவேகானந்தர் சொல்கின்ற போது சொல்கின்றார்கள், அரைஸ் அவே ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்.
எனவே ஒரு கோலை நீங்க மையமா வைத்துக்கொண்டு அந்த கோலை நோக்கி உங்களுடைய லட்சிய பாதை, அந்த லட்சிய கனவு, அந்த உழைப்பு இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் அந்த உயர்வுக்கு செல்ல முடியும். அதற்கு உதாரணங்களே மேலே இருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்கள் என்பதை மட்டும் மீண்டும் சுட்டி காட்டி, பல ஆண்டுகளாக மிக அற்புதமாக இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற பழனி சார், கோதண்டம் சார், எல்லாம் நிறைய பேர் பழனி சார் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த கிராமத்துடைய பெரியவர்கள் சார்ந்தவர்களாகவும் நமக்கு மூத்த ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக எனது தனிப்பட்ட முறையிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த கிராமப்புற பள்ளியில் படிக்கக்கூடிய அத்துணை மாணவர்களும் சிறந்தவர்களாக வல்லவர்களாக உயர வேண்டும். அதற்கு மகாகவி பாரதியினுடைய பாடலை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். எத்தனை பேர் நீங்கள் மருத்துவர்களாக பொறியாளராக வர வேண்டும் என்ற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நினைத்தாலும் கூட நீங்கள் நினைக்க வேண்டும், நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் என்ற வகையிலே பாரதியார் மனதிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற வகையில் உங்களுடைய கனவு மெய்ப்படுவதற்கு கல்வி வந்து மிக சிறந்த உறுதுணையாக அமையும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டு தெரிவித்துக் கொண்டு இந்த இணைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.